ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்கள். ஸோ கம்பேரிசன் இஸ் த தீஃப் ஆஃப் ஜாய். ஆமாம். ஸோ ஒப்பிடுதல் வந்து நம் மகிழ்ச்சியுடைய திருடன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம், நான் அதை ஏன் சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, ஸோ நவ டேஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி, நவ டேஸ்லன்னு இல்லை, முன்னாடியிலேருந்தே வந்து இந்த வியாதி வந்து இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து மெல்ல மெல்ல ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆமாம், என்னன்னாக்கா, ஸோ டு கம்பேர் அ கிட் வித் their ஓன் கிட்ஸ். ஓகே, ஸோ வீட்டுக்குள்ளே வந்து அண்ணனை வந்து தம்பி கூடயும், தம்பியை வந்து அக்கா கூடயும், அக்கா வந்து தங்கச்சி கூடயும் ஸோ கம்பேர் பண்ணுறது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து அறவே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங். கண்டிப்பாங்க. ஸோ குழந்தை வளர்ப்பு முறையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. ஆமாம். ஸோ வி ஷுட் நாட் கம்பேர் எனி ஒன் டு எனிபடி. எஸ், யாரையும் நம்ம யார் கூட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஈவன் நம்மளை கூட மற்றவங்க கிட்ட வந்து மற்றவங்க கூட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் அவங்கள மாதிரி இல்லையே, இந்த பொண்ணு வந்து அவனை மாதிரி பண்ண மாட்டேருக்குது, அந்த பொண்ணு செம்மையாக வந்து படிக்குது, அந்த பொண்ணு செம்மையாக வந்து எக்ஸலாக இருக்குது, என் பொண்ணு வந்து இப்படி இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து சத்தியமாக தேவையில்லைன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு டெரிபிளான விஷயம் என்னன்னாக்கா, தன் குழந்தைய தன் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணுறது. உங்கள் அக்கா வந்து அவ்வளோ சூப்பராக படிக்கிறா, ஆனால் நீ என்னடா பண்ணுற, நீ எல்லாம் வேஸ்ட்டு, அதான் நீ எல்லாம் என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரியல, உன்ன பாரு, உங்கள் அண்ணா வந்து அவ்வளோ சமாளிக்கிறான், நீ என்ன பண்ணுற, நீ எல்லாம் வந்து இதுக்குமே லாக்கி இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தயவு செஞ்சு வேணவே வேணாம்னு சொல்லுவேன். நீங்கள் நினைக்கிறீங்க, ஸோ ஒரு குழந்தைய மற்ற குழந்தைங்கிட்ட கம்பேர் பண்ணாக்கா அந்த குழந்தை பூஸ்டப் ஆகி அப்படியே வளரும்னு சொல்லிட்டு, ரொம்ப சில ரொம்ப ரேர் கேசஸ் அது மாதிரி. ஆனால் மேக்ஸிமம் பீப்புள் வாட் தே வில் திங்க்னாக்கா, டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் கம்பேர் பண்ணுற விஷயம் அந்த குழந்தையோட மைண்டில் நெகட்டிவாக போயிட்டு இம்பேக்ட் ஏற்படுத்தும். சரிங்களா? நம்ம அவ்வளோதானா, நான் அவ்வளோதானா, ஐயோ நான் எதுக்குமே லாக்கி இல்லையா, இந்த ஒரு தாட்டை மைண்டில் கொண்டு வரும். ஸோ இது தேவையே இல்லை நான் சொல்லுவேன். சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து யூனிக், ரைட்? ஸோ நம்ம கிட்ட இருக்கிற 5 ஃபிங்கர்ஸே வந்து ஒவ்வொன்றும் ஒரே மாதிரி இல்லை இல்லையா? இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ், டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் வந்து இருக்குது. அப்படிங்கிற போது நம்முடைய குழந்தைகள் மட்டும் எப்படி மற்றவங்கள மாதிரி அப்படியே சேமாக வந்துடும்? ஃபஸ்ட்டு நாம் வந்து மற்றவங்கள மாதிரி சேமாக இருக்குமா? இல்லை. சரிங்களா? இந்த அப்சல்யூட்டான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வி ஆர் யூனிக், வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், ரைட்? நம்ம ஒன்று அப்படியே செதுக்கி வச்ச சிலை கிடையாது, அப்படியே இது மாதிரி அது இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அதனால் தவிருங்க பேரண்ட்ஸ். முக்கியமாக நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் தான், ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் யுவர் சைல்டு வித் எனிபடி, வித் யுவர் ஓன் கிட் ஆல்சோ. ஸோ வீட்டில் இருக்கிற அண்ணன், தங்கச்சி, தம்பி யாருக்கிட்டையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே, விடு, என்னோட சின்ன பொண்ணு பெரிய பொண்ணை விட வாட்டு யூனிக்கானவ. சரிங்களா? அதுக்கு வந்து கொஞ்சம் மாறுபட்டவ. மற்றபடி என் சின்ன பொண்ணு என் பெரிய பொண்ணை விட எந்த அளவுக்கு எந்த வகையிலும் சளைச்சவ கிடையாது. என் சின்ன பையனும் என் பெரிய பையனை விட யூனிக்கானவன், என் பெரிய பையனும் என் சின்ன தங்கச்சியை விட யூனிக்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து ஒரு தனித்துவமாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னாக்கா இந்த கம்பேரிசன் வரவே வராதுங்க. ஆமாம். ஸோ தயவு செஞ்சு யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. எஸ், ஆஸ் ஐ செட் பிஃபோர், கம்பேரிசன் இஸ் த தீஃப் ஆஃப் ஜாய். ஆமாம், என்னுடைய மகிழ்ச்சியை திருடுறது எதுனாக்கா இந்த ஒப்பிடுதல் தான், இந்த கம்பேரிசன் தான். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த கம்பேரிசன் தேவையில்லை. ஸோ புரிஞ்சுக்கோங்க பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி டு யூ. ஓகே, நான் இதை ஏன் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னாக்கா, பல தவறுகள் வந்து நம்ம தான் வந்து மேக்ஸிமம் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் நம்மளுடைய குழந்தைங்கக்கிட்ட. ஸோ அப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு மிஸ்டேக்காக கூட உங்கள் குழந்தைய உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கச்சி, பாப்பா அவங்கக்கிட்ட கூட கம்பேர் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ ஒரு குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸில் இருப்போம்னாக்கா இன்னொரு குழந்தை வந்து எஜுகேஷனில் எக்ஸல் ஆகும். ஒரு குழந்தை வந்து சிங்கிங்கில் எது இருக்குனாக்கா இன்னொரு குழந்தை வந்து டான்ஸில் செம்மையாக இதாக இருக்கும். ஸோ ஒரு குழந்தை வந்து டைரக்ஷன்ஸில் இதாக இருக்கும். சில பேருக்கு வந்து சினிமாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஓகே, சில பேர் வந்து ஸோ அத்லெட்டிக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இது மாதிரி தான் யூனிக் ஆகிட்டே போயிட்டு இருக்குங்க. சரிங்களா? ஸோ விஜய் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பார்ல, நீங்கள் வந்து அவங்களாகணும் இவங்களாகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படாதீங்க. அப்படி ஆகவும் முடியாது. அப்படி ஆக இது பண்ணாக்கா நீங்கள் உங்களுடைய யூனிக் குவாலிட்டி, அதாவது பெக்யூலாரிட்டியை வந்து விட்டுடுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் அங்கே. சரிங்களா? அதனால் ஸோ தட்ஸ் ஜஸ்ட் யூ கேன் ஃபாலோ திஸ். ஓகே, தட்ஸ் ஆல். ஜஸ்ட் தாட் டு சே. தேங்க் யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க் யூ. பாய்.